இன்றிலிருந்து நினைக்கின்ற இங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்புகளை இருக்கின்ற கட்சிகளும் சரி, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வெளியில இருக்கின்ற அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கி இந்த காணாமல் போனோர், கைது செய்யப்பட்டு அரசியல் கைதிகளாக இருப்போர் மற்றும் நில ஆக்கிரமிப்பு மற்றும் இராணுவத்தின் சிவில் நிர்வாக தலையீடு போன்ற விடயங்களை மிக விரைவில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து மக்களை அணிதிரட்டி இது ஒரு நீண்ட போராட்டமாக எடுக்கும் பட்சத்திலேதான் நாங்கள் இதனை தவிர்த்துக் கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியும், குறிப்பாக காணி விஷயம் நாளுக்கு நாள் ஒவ்வொரு அங்குலமாக எங்களுடைய வடபகுதி, குறிப்பாக வெண்ணி பகுதி, அதிலே வவுனியா வடக்கு மற்றும் முல்லைத்தீவு பகுதியிலே அங்குலமாக பறைபட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் வெறும் வாய்ஜாலங்களை விட்டுட்டு ஒரு நடைமுறை சாத்தியமான ஒரு திட்டமிடலை ஏற்படுத்தி அனைத்து கட்சிகள் மூலமே நாங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து மீள முடியும். எனவே இங்கே வந்திருக்கின்ற தாய்மார்கள், நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் மனம் தளர வேண்டாம். தொடர்ச்சியாக இந்த போராட்டங்களை நடத்துவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. எனவே இந்த கட்சிகளின் தலைவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். இனியாவது ஒரு நிரந்தரமான ஒரு திடமான ஒரு திட்டத்தை உருவாக்கி மிக விரைவிலே இது வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மக்கள் போராட்டமாக விளைவதற்கு இன்று ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.